ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜோடி ஆர் யூ ரெடியை பற்றி பார்க்க போகிறோம். அதில் போன வாரம் சில பொண்ணுங்க இப்போ சில பேரை செலக்ட் பண்ணாங்க, சில பேர் இது பண்ணாங்க, சில பேரை ஹோல்டில் வச்சாங்க. எல்லாம் ஆள் முகத்தை பார்த்து தான் செலெக்ஷன் பண்ணாங்க. யாரும் அவங்க திறமையை பார்த்து செலெக்ஷன் பண்ணாங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். அவங்க முகம் நல்லா இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்கத்தான் செய்யுது. இருந்தாலும் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்தது அந்த பொண்ணுங்க எல்லாமே ஆள் அழகு எப்படி இருக்காங்க அப்படிங்கிற பார்த்தா இது பண்ணாங்க. அவங்க என்ன சொல்கிறது, அவங்க ஒரு போட்டிக்காண்டி ஒரு இது தயார் பண்ணுறதுக்கு இப்போ அதெல்லாம் வாழ்க்கைக்காண்டி தயார் பண்ணுறாங்களான்னு தெரில. அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறப்பாங்களா என்ன? இல்லை, அது ஒரு இது தானே, அது ஒரு திறமைக்கான போட்டி தானே. உனக்கு டான்ஸ் நல்லா தெரிஞ்சால் நல்லா இது பண்ண போகிறீங்க. அழகு மட்டும் என்ன பண்ண போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அழகு ஒரு பையன் மாஸ்க் போட்டு வந்தாப்புல, அந்த பையன் பண்ண பார்த்தீங்களா, நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணாப்புல. பர்ஃபார்ம் பண்ணி முடித்தோன்னா எப்படி இருந்து அந்த பையனுடைய இது அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து ஊற்றி அப்படியே இழைச்சிக்கிட்டே இருந்தாப்புல. அந்த பேசுகிற கூட இழைச்சிட்டே இருந்தாப்புல. அது என்ன அர்த்தம்? அது என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் எனர்ஜி நிறைய வேஸ்ட் ஆச்சுன்னா அவரால் முடியல. அந்த என்ன சொல்கிறது, நல்லா தம் பிடிச்சி அவரால் பண்ணுறாப்புல எல்லாம் பண்ணிட்டோம்னா அந்த எனர்ஜி வேஸ்ட் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி அவர் உடம்பு ரொம்ப இழைக்குது. ரொம்ப எனர்ஜி என்ன சொல்கிறது, அது எப்படி சொல்கிறது தெரியல. அந்த மாதிரி ஒரு இதாக இருந்தாப்புல. இன்னொரு பையன் ஆடினாப்புல, எவ்வளோ ஆடினா அந்த பையனோட இன்னும் இதாக தான் ஆடினாப்புல. ஆனால் அந்த பையன் ஒல்லியாக இருந்தாப்புல, ஆள் சுமாராக இருந்தாப்புல. ஆனால் யாருமே அந்த பையனை செலக்ஷன் பண்ணலை. அதிகமாக ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹோல்டில் வச்சு நினைக்கிறேன். அது மாதிரி பண்ணாங்க. அந்த பையன் எனர்ஜி எப்படி இருந்துச்சு, அவன் இலைக்கெல்லாம் செய்யலை, ஒன்றுமே பண்ணல, நார்மலாக இருந்தான். புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. அது மாதிரி கடைசியில் இப்போ ஒரு பொண்ணு ராணிக்குமாரி, அந்த பொண்ணு ஒரு பிரதப்புங்கிற பையனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அந்த பையன் அப்படியே கண்ணீர் விட்டு அழுகிறாப்புல. அந்த பையன் நல்லா சூப்பராக டான்ஸ் ஆடினாப்புல, நல்லா சூப்பராக என்ன சொல்கிறது, என்ன ஒன்றுங்க நல்லா தான் ஆடினாப்புல. அந்த பையனை வேணான்னு சொல்லி இன்னொரு பையனை இது பண்ணாங்க. திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியுங்கிறது தெரில. ஆனால் போன சீசனில் இதே மாதிரி தான் பண்ணி அப்படி தான் ஒரு பொண்ணு பண்ணுச்சு. கடைசியில் பார்த்தா 2வது ரவுண்டே போயிடுச்சு வெளியே. பார்க்கலாம் இந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இது ஒன்றுன்னு பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு திறமை இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அழகு மட்டும் இருந்தால் ஜெயிக்க முடியாது. இது திறமைக்கான, அது திறமைக்கான போட்டி தானே. அது அந்த பொண்ணு இது ஜோடி யாரும் டான்ஸுங்கிறது திறமைக்கானது தானே. பிரபுதா பாருங்க, அவரெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா ஆள் ஒல்லியாக இருப்பார். யார் இந்த பையன் யார் பாடிப்பாங்க, அந்தளவுக்கு வந்துருப்பார் ஃபஸ்ட்டு இதில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் எப்படி இருக்கார், ஒல்லியாக இருப்பாப்புல. இப்போ பழைய படத்துலாம் இன்றைக்கி அவர் எப்படி இருக்கார், இன்றைக்கி அவர் எவ்வளோ மாஸ் ஆகிட்டார். அது மாதிரி தான் அன்றைக்கி அவர் ஒல்லியாக இருக்காருன்னு சொல்லி அவர் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய திறமையான ஆள் கிடச்சிருப்பாங்களா? அதனால் திறமையான ஆளை சூஸ் பண்ணி விளாண்டா நல்லா ஜெயிக்கலாம். அதை இந்த பசங்க புரிஞ்சுக்கணும். அந்த பொண்ணுங்களும் புரிஞ்சுக்கணும், பசங்களும் புரிஞ்சுக்கிறாங்கன்னா பார்க்கலாம். அந்த சீசனை பற்றி கொஞ்சம் நம்ம அப்பப்போ உடலை நமக்கு பிடிச்ச விஷயங்கள், பிடிக்காத விஷயங்கள் பற்றி பேசலாம் மக்களே. என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம்.